அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இந்த காணொளி மூலமாக உங்களிடம் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். டிசம்பர் 23ஆம் தேதி 2024 அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கு மிக மோசமான கோரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு தெரியும். 23ஆம் தேதி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை 24ஆம் தேதி 25ஆம் தேதி ஒரு குற்றவாளியை கைது செய்தாங்க. 25ஆம் தேதி காலையிலிருந்து ஒரு சாமானிய மனிதனாக உங்களைப் போல நானும் பேச ஆரம்பித்தேன். அதன் பிறகு படிப்படியாக சமூக வலைதள பதிவுகள், பத்திரிகை நண்பர்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசியதன் விளைவு 25ஆம் தேதி சாயந்தரம் ஒரு கைதை காமிச்சாங்க, ஞானசேகரன் என்கின்ற ஒரு மனிதனை. 25ஆம் தேதி இரவு ஞானசேகரன் யார், எந்த கட்சியை சார்ந்தவன், யாரோடெல்லாம் தொடர்பு இருக்கு, அதையும் உங்கள் முன்னால் நாங்கள் வச்சோம். எல்லா அரசியல் கட்சிகளுமே எடுத்து போராடினாங்க, பேசினாங்க. அதனால் இது நான் அரசியல் பேச விரும்பலை. முதல்ல நாங்கள் அது ஓட்டப்பந்தயம் கிடையாது. முதல்ல அண்ணாமலை தான் ட்வீட் போட்டான். அதை மாதிரி நான் ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி கிடையாது. மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன். இன்னைக்கு நான் அதை பற்றி பேசலை. ஜனவரி மாதம் கடைசியில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த சில விஷயங்களை நான் CDR, கால் டீட்டெயில் ரெக்கார்ட் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள் முன்னால் வைக்கப் போகின்றேன். இன்னைக்கு பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். FIR கசிய விடப்பட்டது. 27ஆம் தேதி நான் ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுத்தேன். அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் சில விஷயங்கள் செஞ்சாங்க. நாங்கள் செக்யூரிட்டி அது பண்ணுறோம், நாங்கள் டைட்டன் பண்ணுறோம். சென்னை உயர்நீதிமன்றம் SITயை போட்டு கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 5 மாதங்கள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு. முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய, ஒரே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு 30 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு கேட்குறோம். ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி, தீர்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, துரிதமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறீங்க, 30 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க. எல்லாருக்குமே சந்தோஷம்தான். இருந்தும் நமக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அந்த கண்ணீர் துளிக்கு நியாயம் கிடைக்குமானா எப்பவுமே கிடைக்காது. பட் இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு. ஆனால் அரசு அந்த வேலையை முழுசாக செஞ்சிருக்கா அப்படிங்கிறத முதல்ல இருந்து கேட்குறோம். நான் அதைத்தான் உங்கள் முன்னால் நான் பேச போகிறேன். 24ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது. 24ஆம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்கிறாங்க, வெளியே விட்டுறாங்க. 25ஆம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்றாங்க. இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன். ஏன் விட்டாங்க,